ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கு ஐயா. ஐயா அந்த பரிகார வகுப்பு கண்டிப்பாங்க. அது சொல்லியிருந்தீங்க, நல்ல வரவேற்பு இருந்துச்சு. எங்க கமெண்ட் நிச்சயமா. செக்ஷன் ஃபுல்லா நிரம்பிருச்சு. கண்டிப்பாங்க ஐயா. எல்லாருமே இன்னைக்கு ஜாதகம் பார்க்குறவங்க நமக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா கண்டிப்பா. அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. கண்டிப்பா என்னுடைய ஆய்வு ஏதாவது ஒரு ரூபத்துல யாருக்காவது ஒரு ரெமெடி கிடைச்சு அவங்க பிரச்சனையிலிருந்து வெளியில் வர்றாங்க அப்படின்னா முதலில் சந்தோஷப்படுகின்ற நபர் நான் தான். கண்டிப்பா. அதனால தான் எல்லா சேனல்லையுமே எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் ஓப்பன் டாக்கா இந்த இடம் இப்படி பரிகாரம் நீங்கள் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிடுறோம். நீங்கள் நம்மக்கிட்ட வந்தால் தான் பரிகாரம்னு இல்லை. அப்படிப்பட்ட என்னுடைய 16 ஆண்டு கால அனுபவத்தையும் பல ஆயிரம் ஜாதகங்கள் பார்த்த அனுபவத்தையும் தொகுத்து மக்களுக்கு கொடுத்து வெற்றி கண்ட பரிகார சூட்சும முறைகளை நம்ம வகுப்பாக எடுக்க இருக்கிறோம். எல்லாருக்கும் இது பயன்படணும்னு சொல்லி, குறிப்பாக தொழில்முறை ஜோதிடர்கள், அருள்வாக்கு சொல்கிறவங்க, குடும்ப பெண்கள், அதுக்கப்புறம் பொதுவாகவே ஜோதிட ஆர்வலர்கள், ஆண் பெண் இருபாலரும் ஜோதிடத்தை நேசிக்கிறேன், ரசிக்கிறேன், நான் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பரிகார வகுப்பு சூப்பராக வேலை செய்யும், நல்லபடியாக வேலை செய்யும். இந்த பரிகாரத்தை கற்றுக்கிட்டாங்கன்னா எந்த கோயில், என்ன பிரச்சனை, எந்த மாதிரி நம்ம அதை அணுகணும், எப்படி தீர்க்கறதுக்கு வழிமுறைகளை சொல்லணும், என்ன மாதிரியான தானியங்கள், என்னென்ன பிரச்சனைகளுக்கு என்னென்ன மாதிரியான ஆலய பரிகாரங்கள், இவங்கெல்லாம் இந்த பரிகார கோயில்களை கேள்விப்படாத இடங்களாக நிறைய இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நான் டைரக்டாக விசிட் பண்ண இடம். உங்களுக்கே தெரியும் எத்தனை கோயிலுக்கு போயிருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பாங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதை நம்ம எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும். கண்டிப்பாங்க. எல்லா கிளைண்ட்டுகளுக்கும் கொடுக்கணும். கொடுத்து அந்த கோவில், ஆலயங்கள், பரிகார முறைகள், தோஷம், சாபம், கோபம், குலதெய்வ சாப கோபம், முன்னோர்கள் சாப கோபம், பெண் சாபம், பிராமண சாபம், கோ சாபம், இடதோஷம், எவ்வளவு இருக்கு பாருங்க. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இல்லாம மக்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. இதுக்கான எங்க போனா எப்படி நம்ம தீர்வு தேடிக்கலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு அற்புதமான வகுப்பு ஆன்லைன் ஜூம்ல பண்றோம். கண்டிப்பாங்க. உலக நாடுகள் எங்கிருந்தாலும் படிச்சுக்கலாம். அதே போல 5 நாள் வகுப்பு 29/6/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிலிருந்து 7:30 வரைக்கும் தொடர்ந்து 5 நாள். தேவைப்பட்ட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. உங்களுக்கு இருக்கிற இடத்துல இருந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும். சூப்பர். அழகா கத்துக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம். கண்டிப்பா எல்லோரையும் நான் இந்த வகுப்புல சந்திக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கிறேன். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு அவங்க செஞ்சு. சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்க ஐயா. ஐயா இப்போ நம்ம நார்மலா இப்போ ஒரு ராசி மட்டும் தான் எனக்கு தெரியுங்க, 12 ராசி மட்டும் தெரியும், இந்த பேசிக் அறிவு மட்டும் தான் எனக்கு இருக்கு, இதை கத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்கறவங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா நம்ம அடிப்படை ஜோதிடமும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சூப்பர் சூப்பர். கிட்டத்தட்ட 3 பேட்ச் முடிச்சிட்டோம். 4வது பேட்ச் நம்ம எடுக்க இருக்கிறோம். அதுவும் இனி ஒரு மாசத்துல அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அடிப்படை ஜோதிட வகுப்பும் அதுவும் கத்துக்கிட்டு நிறைய பேர் இன்னைக்கு ஜோதிடம் கத்துக்கணுங்கிற ஆர்வம் வந்திருக்கு. ஆமா, நிறைய பேர் அதுவும் ஐடியில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி கத்துக்கிறாங்க. அவங்களுக்கும் பிரமாதம். இப்பதான் ஒரு பேட்ச் போன வாரம் தான் முடிஞ்சது, ஞாயிற்றுக்கிழமை. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நபர்கள் படிச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு திருப்தி, அவ்வளவு அற்புதமா நடத்தி கொடுத்தோம். அது கடைசியா போகும்போது ஒரு ஜாதகத்தை கொடுத்த பலன் பக்காவா சொன்னாங்க எல்லாரும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு. ஒன்றும் தெரியாம வந்தாங்க, இங்கிருந்து போகும்போது அடிப்படையை கத்துக்கிட்டாங்க, பலன் சொல்றாங்க, பரிகாரம் சொல்றாங்க, இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எடுக்கிறது எல்லாமே சர்க்யூட் தானுங்க. ஆமாங்க. அங்க தொட்ட இங்க அப்படி கனெக்ட் ஆகிற மாதிரி அது என்னன்னா எளிமையா நீங்க சொல்லிடுறீங்க. ஆமா, மக்கள்கிட்ட அப்படியே சொல்றேன். நிறைய பேர் ஜோதிடர் சில விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க, ஆனா ஓப்பனா எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப ரொம்ப போட்டிருக்கீங்க. நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. வாழ்க வளர்க. வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு, செவ்வாயோடு சேர்ந்த கிரகங்கள் என்ன செய்யும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். செவ்வாய் காலபுருஷ தத்துவத்தில் 1ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிகாரம் கொண்டவர் செவ்வாய் பகவான். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரர். மகரத்திலே உச்சம் பெற்றும் கடகத்திலே நீச்சம் அடைந்தும் இருப்பவர்.
செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் கெட்டுவிட்டால் கண்டிப்பாக இரத்த சம்பந்தமான தொந்தரவு, எலும்பு சம்பந்தமான தொந்தரவு, பற்கள் சம்பந்தமான தொந்தரவுகளை அவர்கள் சந்திக்க நேரிடும். செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் பலம் இழந்து விட்டால் இடம், நிலம், வீடு, வாகனம், சொத்து, சுகம், சகோதர சகோதரி உறவுகள் இவற்றிலெல்லாம் கசப்புகள் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். அதே சமயம் செவ்வாய் ஒரு ஜாதகத்துல கேந்திர திரிகோணங்களில் இருந்தோ, ஆட்சி உச்சம் பெற்றோ, குரு சுக்கிரனோடு அமர்ந்தோ நல்ல நிலையில் அமர்ந்து விட்டால் அந்த செவ்வாய் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுப்பார். இடம், நிலம், வீடு, முன்னேற்றம், வளர்ச்சி, வெற்றி, புகழ், பராக்கிரமம், அதாவது தீர்க்கமான ஒரு உத்வேகம், ஒரு ஃபோர்ஸான ஒரு பர்சன், சும்மா எதுக்கும் பயப்படாத ஒரு ஆளா உருவாக்கக்கூடிய வல்லமை செவ்வாய்க்கு தான் உண்டு. அதனாலதான் செவ்வாய பூமிகாரகன் அப்படின்னு சொல்றோம். செவ்வாயோட அதிதேவதையா போற்றப்படுபவர் நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமான் தான். அப்போ செவ்வாய் அப்படின்றது ஒரு ஜாதகத்தில் வெரி வெரி பவர்ஃபுல் பிளானட். எல்லாரும் முக்கியம், அதுல செவ்வாய்க்கு பெரிய பங்கு இருக்குங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா செவ்வாய்க்கு அவ்வளோ பங்கு இருக்கு. திருமண பொருத்தம் பார்க்கும் போது கூட செவ்வாய் தோசை இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து தான் நம்ம பண்ண போறோம். செவ்வாய் பலமா இருக்கிறவங்க ஜாதகத்துல தான் நம்ம வீடு கட்டுறது, இடம் வாங்குற விஷயத்தையெல்லாம் நம்ம ஓங்கி சொல்ல போறோம். செவ்வாய் 10ஆம் இடத்துல திக்பலம் பெறாரு. 10ஆம் இடம்ங்கிறது பதவி. அப்போ ஒருத்தர் அரசியல், அரசாங்கம், பதவிக்கு வர்றதுக்கு கூட அந்த செவ்வாயினுடைய சப்போர்ட்டு கட்டாயம் கொஞ்சம் தேவைப்படுகிறது. அப்ப செவ்வாய்க்கு பாருங்க எவ்வளவு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். இந்த செவ்வாயோட சில கிரகங்கள் சேர்ந்தா என்னென்ன மாதிரியான தன்மைகள்னு பார்ப்போம். முதல்ல செவ்வாயோடு சந்திரன், இது ரொம்ப வெரி பவர்ஃபுல். சந்திரமங்கல யோகம், ரொம்ப ரொம்ப நல்ல யோகம். சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, வீடு, வாகனம் இதுக்கெல்லாம் குறையே இருக்காது. இவங்களை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா வீடு அப்படின்ற ஒரு கனவுல மிதந்துக்கிட்டே இருப்பாங்க. தோட்டம் வாங்கணும், வீடு வாங்கணும், இயற்கை விவசாயம் செய்யணும், உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு லட்சியமாகவே இருக்கும். செவ்வாய் சந்திரன் சேர்க்கை பார்வை இருந்தா. இப்போ நம்ம சேர்க்கை இருக்கிறது மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். வீட்டில் கூட சின்னதாக ஒரு தோட்டம் வச்சிருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அது செவ்வாய் சந்திரன் சேர்ந்திருந்தாதான். அதே போல செவ்வாயோட புதன் சேர்ந்திருந்தா கணிதத்தில், மேத்தமெட்டிக்ஸ்ல வல்லவர்கள். செவ்வாய் புதன் சேர்க்க இருக்கிறவங்க மல்டிபிள் டேலண்ட் பர்சன். இன்ஜினியரிங் துறை, கட்டுமானத்துறை, ரியல் எஸ்டேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் புதனும் சேர்ந்திருக்கும் போது ஆர்ட் வரைகிறது, கலைநயத்தோட ஒரு விஷயத்தை செய்யறது, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் குறிப்பாக ரிஜிஸ்டர் மேரேஜ் அப்படிங்கிறது இந்த செவ்வாய் புதன் சேர்க்கையில பலருக்கும் நடக்குது. அல்லது திருமணம் பண்ணி கூட ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றவங்களுடைய கிரக சேர்க்கை. இது பொது பலன். அப்புறம் தனிப்பட்ட ஜாதகம்னு ஒன்று இருக்கு, அதை வச்சுதான் நம்ம மற்றது பேச முடியும். அதே போல செவ்வாயோட குரு சேரும்போது அது குருமங்கள யோகம். இந்த செவ்வாய் குரு சேர்க்கை ஆண் ஜாதகத்தில் இருந்தால் அவங்க ஜிம்முக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. விளையாட்டுத்துறை, ஜிம்மு, உடம்பு கட்டுமஸ்தா வச்சுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். செவ்வாய் குரு யாருக்கு சேர்ந்திருக்கோ அவங்களுக்கு கெட்ட கொழுப்புகள் உடம்புல சேராம பார்த்துக்கணும். இது ரொம்ப முக்கியம். செவ்வாய் குரு சேர்க்கை உணவு பிரியர்கள், நல்ல ரசித்து ருசித்து உணவை உண்ணக்கூடிய வல்லமை. செவ்வாய் குரு யாருக்கு சேர்ந்திருக்கோ அவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு அந்த கணவன் மனைவி அந்யோன்யத்தை குறைக்கிறதுல முக்கிய கிரக சேர்க்கை. இது குருமங்கள யோகமா இருக்கிறதுனால ஊர் பெரியவர்கள், ஊர் தலைவர்கள், அரசாங்க அரசியலில் வெற்றிகள், எல்லோரும் மதிக்கத்தக்க இடத்தில் இருப்பவர்கள் எல்லாம் செவ்வாய் குரு தான். இதுவே ஒரு ஆண் ஜாதகம் இருந்தால் முன் கோபத்தில் தலை சிறந்தவர்கள், தூக்கி எறிந்து பேசுபவர்கள், ஆணவம் அதிகார தோரணையில் வாழ்பவர்கள். அதே மாதிரி செவ்வாய் குரு சேர்க்கை இருந்தால் ஒரு கோயில் கட்டணும், கோயில் கும்பாபிஷேகம் பண்ணணும், கோயிலுக்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும். பெண் ஜாதகத்தில் செவ்வாய் குரு சேர்ந்திருந்தா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல கிரக சேர்க்கை. இது குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம். இது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஒரு நல்ல அந்யோன்யத்தை கொடுக்கும். கணவன் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஆத்மார்த்தமான ஒரு உணர்வோட வாழக்கூடிய தகுதி அந்த பெண்ணுக்கு இருந்துட்டே இருக்கும். ரொம்ப கணவனை நேசிக்கக்கூடிய பெண்ணாகவும் இந்த குரு செவ்வாய்க்கு உண்டு. அவங்க தீர்க்க சுமங்கலியாகவும் போற்றப்படுகிறார்கள், செவ்வாயும் குருவும் சேர்ந்திருந்தா. அதே போல செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தா பிருகு மங்கள யோகம். இது ரொம்ப பவர்ஃபுல் யோகம் தான். செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறது பிருகு மங்கள யோகம். நிறைய இடம், நிலம், வீடு, சொத்துக்களை உருவாக்கக்கூடிய வல்லமை. செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கும் போது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான யோகத்தையே நம்ம எடுத்து சொல்லுவோம். மல்டிபிள் டேலண்ட் பர்சன். இவங்கெல்லாம் அருகில் திருமணம், உறவில் திருமணம் மேக்சிமம் செய்தவர்களை நம்ம செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையில நம்ம பார்க்க முடியும். அப்ப செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தா
நல்ல ஒரு சமுதாயத்துல ஒரு பலமான ஒரு இடத்துல அவங்கள அந்த செவ்வாய் சுக்கிரன் வச்சிருக்கு. ரொம்ப வெரி பவர்ஃபுல் ஒரு பிளானட், கிரக சேர்க்கை. அடுத்தது செவ்வாயோட சனி சேர்றது, இதுதான் கொடுமையிலும் கொடுமை. இதுக்கு பேர் ஊழ்வினை குற்றம்னு பேர். இந்த செவ்வாய் சனி யாருக்கு சேர்ந்திருக்கோ அவங்களுக்கு விசுவாசமான உண்மையான லேபர்களோ ஸ்டாஃபோ அமையவே அமையாது. பச்சை துரோகிகள் வந்து தான் சேருவாங்க செவ்வாய் சனி சேர்ந்திருக்கிறவங்களுக்கு. செவ்வாய் சனி யாருக்கு சேர்ந்திருக்கோ அவங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகிறது, பல்லுக்கு கிளிப் போடுறது, பற்கள் பிரச்சனை, பெண்களாக இருந்தால் பல் கிளிப்பு, பற்கள் பிரச்சனை, திருமணத்துல தடை, தாமதம், போராட்டம், 2 திருமணம், திருமண வாழ்க்கையில் கசப்பு, நெருக்கடிகளை எல்லாம் அந்த செவ்வாய் சனி தான் ஊழ்வினை குற்றமா கொடுக்க காத்திருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயும் ராகு, செவ்வாயும் கேதுவும், யாருக்காவது செவ்வாய் ராகு தனியா அல்லது செவ்வாய் கேது தனியா இணைஞ்சிருந்ததுன்னா இதை விட ஒரு துன்பம் உலகத்திலேயே ஒண்ணும் இல்லைங்க. இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் தலை சிறந்த சாதனையாளர்கள், செவ்வாய் ராகு செவ்வாய் கேது. சிபிசிஐடி காவல்துறையில் இருப்பவர்களுக்கு தலை சிறந்த கிரக சேர்க்கை. மற்றபடி வேற எந்த துறையில் இருந்தாலும் வேற எங்கு இருந்தாலும் பர்ஃபெக்ஷன், கட் அண்ட் ரைட், தான் நான் என்கிற எண்ணம், எனக்குத்தான் எல்லாம் தெரியுங்கிற எண்ணத்தோடவே இவர்களை அழித்து கொள்கிறார்கள். இவர்களால் தலைவணங்கி செல்ல முடியாது, பணிந்தும் செல்ல முடியாது. நான் வச்சதுதான் சட்டம், எனக்குத்தான் எல்லாம் தெரியும், என்னாலதான் இந்த உலகமே இயங்குதுன்னு கேள்விப்பட்டேன், வெளியே வேணா கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு காலச்சூழலில் வாழக்கூடியவர்கள். செவ்வாய் சனி அப்படின்றது ஒரு யுத்தம், ஒரு ஃபோர்ஸ், நான் தான் அப்படிங்கிற ஆணவம் எண்ணத்தை கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கை. குறிப்பா செவ்வாய் கேது செவ்வாய் ராகு பெண்கள் ஜாதகத்தில் இருந்தா அவர்கள் திருமணமானவர்களாக இருந்தால் நிறைய நெருக்கடிகளை சந்திப்பதை என் அனுபவத்தில் நான் பார்த்திருக்கிறேன். எனவே மேற்சொன்ன கிரக சேர்க்கைகளை எல்லாம் உங்கள் ஜாதகத்தில் ஆய்வு செய்து எப்படி நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். செவ்வாய் ராகு செவ்வாய் கேது செவ்வாய் சனி யாருக்கெல்லாம் ஆணுக்கானாலும் பெண்ணுக்கானாலும் நிதானமா இருங்க, பொறுமையா போங்க, உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். திருமூலர் சொன்ன மாதிரி தன்னை அறிந்தோருக்கு தனக்கொரு கேடில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். நாம எப்ப நம்மளை உணர ஆரம்பிக்கிறோமோ நமக்கு தோஷமும் இல்லை கேடும் இல்லை அப்படிங்கிறத திருமூலர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, வருடங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டார். நாம் உணரக்கூடிய சக்தி இந்த செவ்வாய் ராகு புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் புரிந்து வாழ்ந்தால் துன்பங்கள் ஏதுமில்லை என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.